வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை தோசை. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு 2 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரு 3, வெந்தயக்கீரை 1 கப்பு, ஆப்ப சோடா 1 சிட்டிகை, சர்க்கரை 1/4 டீஸ்பூன், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல வெந்தயக்கீரையை நல்லா சுத்தம் செஞ்சு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு பச்சை மிளகாவை லேசாக நல்லா வதக்கி மிக்சியில் போட்டு சிறிது தண்ணீர் சேர்த்து விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு, அரிசி மாவு, சீரகம், பச்சை மிளகாய் விழுது, வெந்தயக்கீரை, ஆப்ப சோடா, சர்க்கரை, தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணீர் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. தோசை மாவை விட கொஞ்சம் நீர் கறந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவில் மாவை கரைச்சி வச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. அரை மணி நேரம் நல்லா ஊறின பிறகு தோசைக்கல்லில் தோசையாக சுட்டு எடுங்க. தினமும் சப்பாத்தி சாப்பிட்ற சுகர் பேஷண்ட்ஸுக்கெலாம் இது ஒரு மாற்று டிஃபனாக இருக்கும். செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.